கடவுளே அஜித்தே அப்படின்னு சொல்லியே இப்போ கடைசியில் அந்த கடவுளே வந்து ஒரு அறிக்கை விட்டார். நிறுத்துங்க, எல்லாரும் வந்து கடவுளே கடவுளேன்னு சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லி இப்போ ஏகே அவர்கள், அதாவது அஜித் குமார் அவர்கள் இப்போ ஒரு அறிக்கை விட்டுருக்காங்க. அதுதான் இப்போ பரவலாகவே சோஷியல் மீடியாவில் அதிகம் பேசப்பட்டுட்டு இருக்கு, ஷேர் பண்ணப்பட்டுட்டு இருக்கு அப்படின்னு சொல்லணும். ஸோ என்ன விஷயம் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். சமீப காலமாகவே வந்து நம்ம எல்லாமே பார்த்துட்ருக்கோம். தல அஜித் அவர்களை வந்து அதிக வகையில் சொல்கிறது பார்க்க முடியாது. அதேமாதிரி ஒரு சைடு வந்து தலைன்னு சொல்லி எல்லாருமே வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கு ஒரு அறிக்கை விட்டுருந்தாரு. அடிக்கடி தலை விட சொல்லாதீங்க, என்ன வந்து ஏகேன்னு கூப்பிடுங்க, அஜித் குமார்னு கூப்பிடுங்க, இல்லைன்னா ஷார்ட் ஃபார்மில் ஏகேன்னு கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லி முன்னாடி ஒரு அறிக்கை விட்டுருந்தாரு. நம்ம எல்லாரும் பார்த்துட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னா வந்து தல அஜித்தோட நிறைய படங்கள் வராமல் இருந்ததுனால வந்து எல்லாருமே என்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்னா, தலோட படம் அப்டேட் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. தலை அப்டேட் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. விடாமுயற்சி அப்டேட் அப்படின்னு சொல்லி ஒரு கட்டத்தில் வந்து நிறைய இடத்துல வந்து ரீச் ஆச்சு அப்படின்னு சொல்லணும். அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா வந்து இந்த கடவுளே அஜித்தே அப்படின்ற வார்த்தை மட்டும் எல்லா சைடும் வந்து அதிகம் பேசப்படுதுன்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட வந்து எத்தனை மேடைகள் கூட சொல்ல முடியாது. இது வந்து கிரிக்கெட் கிரவுண்டில் ஸ்டார்ட் ஆச்சு. ஒரு பெரிய பெரிய மேட்ச்லாம் நடக்கும்போது கிரிக்கெட் கிரவுண்டில் வந்து கோஷமாக வந்து கத்துறதும் அங்கே ஸ்டார்ட் ஆச்சு. அதுக்கப்புறம் சினிமா தேட்டரில் வந்து ஸ்டார்ட் ஆச்சு. அதுக்கப்புறம் க்ரௌடு எதனா மீட்டிங்கில் இருந்தால் அங்கே ஸ்டார்ட் ஆச்சு. அப்புறம் ஸ்கூல் மேடைகளில் கூட வந்து கடவுளே அஜித்தேன்னு சொல்லி சின்ன சின்ன பசங்க கூட கத்துறதையும் பார்க்க முடியுது. அதுக்கப்புறம் வந்து காலேஜ் ஃபங்க்ஷன் எங்கே நடந்தாலும் சரி, அங்கேயும் வந்து ஒரு குரூப் வந்து கண்டிப்பாக வந்து கடவுளே அஜித்தே அப்படின்னு கத்துற அந்த சவுண்டு மட்டும் நிற்காம போயிட்டு இருந்துச்சு அப்படின்னு சொல்லணும். அதே மாதிரி பொலிட்டிக்கல் மேடையில் கூட வந்துச்சுப்பா. நடுவில் சொல்ல போனால் வந்து சில மேடைகளில் வந்து சில கட்சிக்காரர்கள் கூட வந்து சில ஃபங்க்ஷனில் வந்து சில ஸ்கூல் பசங்களுடைய ஃபங்க்ஷனில் கூட வரும்போது கூட அங்கேயும் வந்து நிறைய இடத்துல வந்து கடவுளே அஜித்தேன்னு சொல்லி ஸ்கூல் பசங்க கூட கத்துறதையும் பார்க்க முடியுது. ஸோ எப்படியாக வந்து இது இருந்தாலும் சரி, ஃபாரினில் வந்து சில ஃபாரின்ஸோட கூட சேர்ந்து கூட சிலர் வந்து என்ன பண்ணியிருந்தாங்கன்னா ஃபாரினர்ஸையே வந்து கடவுளே அஜித்தே அப்படின்னு கத்த வச்சு அதை ஒரு வீடியோவாக போட்டு கூட சோஷியல் மீடியா அளவில் அந்த அளவுக்கு வந்து இந்த கடவுளே அஜித்தேன்றோட விஷயம் வந்து பரவலாக பேசப்பட்டு இருந்துச்சு. எல்லாருமே வந்து கோஷமாக கத்திட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லி ஆகணும். ஸோ இந்த விஷயம் வந்து இப்போ தல அஜித் அவர்களே பார்த்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ இதை பார்த்துட்டு அவரே ஒரு அறிக்கை விட்டுருக்காரு. இந்த அறிக்கையில் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா வந்து பொது மேடைகளில் வந்து இது அநாகரிகமாக வந்து இந்த விஷயம் பேசாதீங்க, அதுவும் வந்து கா அஜித்தே, அதாவது கா டாட் 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 அஜித்தே, இந்த வார்த்தை அந்த கோஷம் வந்து எனக்கு வந்து நீங்கள் சொல்கிறது வந்து ரொம்ப கவலையாக இருக்குது, இதை வந்து சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லி தல அஜித் அவர்களே இப்போ அறிக்கை விட்டுருக்கு தான் வந்து பேசும் பொருளாக மாறி இருக்குன்னு சொல்லணும். அதே மாதிரி அவர் என்ன சொல்கிறாருன்னா வந்து பொது மேடைகளில் இப்படி பேசுறது தவறு, இதை வந்து நிறுத்திங்க, என்னோட கோரிக்கை வந்து நீங்கள் உடனடியாக வந்து இதை எடுத்துக்கணும், இதை வந்து மாற்றணும், இதுக்கப்புறம் இந்த தல அஜித்தே கடவுளே அஜித்தே அப்படின்ற விஷயம் வந்து பேசக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதே மாதிரி யாரையும் வந்து நம்ம புண்படுத்தாமல் இருக்கணும், எதையும் வந்து நம்ம இதுவாக பண்ணக்கூடாது, நீங்கள் உங்கள் குடும்பத்தையும் உங்கள் ஃபேமிலியும் நீங்கள் பார்த்துங்க, அதே மாதிரி சட்டத்தை மதித்து எல்லாரும் வந்து குடிமகனாக இருங்க. ஸோ வந்து அதுதான் நான் கேட்டுக்கொள்கிறேன் உங்ககிட்ட அப்படின்னு சொல்லி உங்களுடைய அழகான குடும்பத்தை வந்து நீங்கள் அன்பாக பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி வாழ விடு அப்படின்னு சொல்கிற மாதிரி அவருடைய வலையிலேயே வந்து ஒரு லெட்டர் பேடும் வந்து விட்டுருக்காரு. இதுதான் வந்து இப்போ அதிகம் பேசப்பட்டு இருக்குன்னு சொல்லணும். ஸோ இதை குறித்து உங்களுடைய கருத்துக்கள் என்ன என்பதையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லிட்டு போங்க.